ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், ரீசெண்டாக என் ஃப்ரெண்டரால் வந்துட்டு அவர் பிளாக் சைட்டுக்கு வந்துட்டு AdSenseல அப்ரூவ் வாங்கியிருந்தார். ஸோ அந்த பிளாக் சைட்டில் எப்படி அவர் கண்டென்ட்டை போட்டார், எப்படி அவர் AdSenseல அப்ரூவ் வாங்கினாருங்கிறது எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு AdSenseல அப்ரூவ் வாங்குறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பிளாகிங்கில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்களா தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா இந்த பிளாகிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் இனிமேல் வந்துட்டு அப்லோட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்லாம் நம்ம சேனலில் வீடியோக்களாக போடப்படும். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குமான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த AdSenseல எப்படி அப்ரூவல் வாங்கலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த AdSenseலேருந்து அப்ரூவ் வாங்கின நபரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்னை ஒரு ஆள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணார். அதாவது அவர் வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தமாக கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த கிளாஸ் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக அவரை போடக்கூடிய பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணக்கூடிய வகையில் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண சொல்லி என்னைய காண்டாக்ட் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஆளினூடாக தான் என்னைய காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நான் வந்துட்டு சீப் ப்ரைஸுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு ஹோஸ்டிங்கும் ஒரு டொமைனை பை பண்ணி நான் அவருக்குரிய செட்டப்பை பண்ணி கொடுத்தேன். சரியா? ஸோ நான் பண்ணி கொடுத்த அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பேசிக்காக ஒரு பிளாக் சைட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அவருக்கு தேவையான கண்டென்ட் அவர் எழுதலாம், இல்லாட்டி வந்துட்டு தேவையான பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸை அவர் அப்லோட் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்களா இருந்தால் நான் கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த பிளாக் சைட்டுக்கு அவர் வந்துட்டு எப்படி டிராஃபிக்கை கொண்டு வந்தாராக இருந்தால் டைரக்ட் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அதாவது அவரோட லிங்கை வந்துட்டு அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கு ஃபேஸ்புக்கு அறிக்கலாம், நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப்பாக ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதன் மூலமாக அந்த டிராஃபிக் வந்துட்டு அவர் பிளாகுக்கு வந்துருந்துச்சு. சரியா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அவர் டிராஃபிக் வந்துட்டு எப்படி இருக்குமா இருந்தால் டைரக்ட் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஸோ எந்த விதமான SEO மூலமாக டிராஃபிக்கை கொண்டு வரல, ஒன்லி அவர் டைரக்ட் டிராஃபிக்கை தான் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்களா இருந்தால் அவர் அந்த பிளாக் சைட்டில் அவர் என்ன போஸ்ட் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் போஸ்ட் பண்ணக்கூடியது நான் ஆல்ரெடி சொன்னது போல் பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ், அது வந்துட்டு இபுக்ஸ்னு அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய புக்ஸ் ஐட்டங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்க வேண்டி அந்த வெப்சைட்டில் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. போனால் டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் அந்த பிடிஎஃபோ இல்லாட்டி அந்த இபுக்ஸையோ டவுன்லோட் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருந்தாருன்னா வந்து அந்த இபுக்ஸை வந்துட்டு PDF ஃபைலாக வந்துட்டு அதை அப்லோட் பண்ணியிருந்தாரு. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை மட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் அவர் எந்த விதமான கண்டென்ட்டும் ரைட் பண்ணலை. சரி, இத்தனை வரைக்கும் வந்துட்டு அவர் 114 போஸ்ட் AdSenseல அப்ரூவ் வாங்கினதுக்கு பிறகு நான் பார்க்கக்குள்ள 114 போஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வெப்சைட் ஆக்சஸில் எனக்கு டென் இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 114 போஸ்ட்டை வந்துட்டு இது வரைக்கும் அவர் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த போஸ்ட்லேயும் வந்துட்டு அவரோட கண்டென்ட் அவர் இன்னும் ரைட் பண்ணலை. சரியா? ஸோ நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு 2-3 போஸ்ட்டில் தான் அவர் ஓனாக கண்டென்ட், அதாவது சின்ன சின்ன பேராகிராஃபமாக்கி ஒரு 200-300 சொல் வாரமாகி 2-3 போஸ்ட்டில் தான் அவர் எழுதியிருந்தார். ஸோ அது வந்துட்டு ஒரு சைட்டில் இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது மாதிரி. சரியா? ஸோ அவர் ஓனாக ரைட் பண்ணல, நான் ரைட் பண்ணியிருந்தார். சரியா? மற்றதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக அந்த PDF ஃபைலில் அப்லோட் பண்ணி கூட அது கீழே வந்துட்டு அந்த PDF டவுன்லோட் லிங்க் ஸோ அப்படி தான் கொடுத்துருந்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நிறைய யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க, நானும் வந்துட்டு அதை தான் நம்பியிருந்தேன். அதாவது வந்துட்டு உங்களோட கண்டென்ட் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு 1000 வேர்ட்ஸ் கிட்ட இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் AdSenseல அப்ரூவ் கிடைக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அவர் கண்டென்ட்டே வந்துட்டு எழுதலை. சரியா? ஸோ ஒன்லி வந்துட்டு அவர் போஸ்ட் மட்டும் தான் போட்டார். ஸோ போஸ்ட்னா டவுன்லோட் லிங்க் வச்சு ஒரு போஸ்ட்டை மட்டும் தான் போட்டு வந்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் 114 போஸ்ட் இன்னே வரைக்கும் போட்டிருக்காரு. சரியா? ஸோ எத்தனை போஸ்ட் போடக்குள்ள அப்ரூவ் கிடைச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 70-80 போஸ்ட் போட்டுட்டிக்கக்குள்ளே அவருக்கு அப்ரூவ் கிடைச்சிருக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரியா? ஸோ அந்த பீரியடுக்குள்ளே தான் அவருக்கு AdSenseல அப்ரூவ் கிடைச்சிட்டு. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இல்லாட்டி ஒரு 20 நாளுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 20 நாளைக்குள்ளே அவர் வந்துட்டு 114 போஸ்ட் போட்டிருக்காரு இத்த வரைக்கும். ஆனால் நான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணக்குள்ள அவருக்கு ஒரு டொமைன் ஒன்று வாங்கியிருப்பேன் தானே. அந்த டொமைன் வாங்கி ஒரு 25 நாள் தான் இருக்குது. அதாவது அந்த டொமைன் ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் 25 நாள் மட்டும்தான். சரியா? பெரிய வருஷக்கணக்கில் அந்த டொமைனுக்குன்னு ஏஜ் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய சேனல்லையும் சொல்லுவாங்க டொமைனுக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் இல்லாட்டி 3 மந்த்ஸ் அது மினிமம் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அதுக்கு வந்துட்டு பொய்யாயிட்டு ஒரு 25 நாள் தான் அந்த டொமைன் ஏஜ். சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்ததாக அவர் எப்போ AdSenseல அப்ளை பண்ணார், எப்போ அவருக்கு AdSense அப்ரூவ் ஆகிருச்சுங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ ரிஜெக்ட் ஆகிச்சா இல்லையாங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்து போன 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு அவர் AdSenseல அப்ளை பண்ணியிருந்தார். அப்ளை பண்ணி
அவருக்கு 20ஆம் தேதி வந்துட்டு ஒரு இமெயில் ஒன்று வந்து இருந்துச்சு. அதாவது நமக்கு வளமையாக வர இமெயில் தான், உங்களோட AdSense அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு சொல்லி. அதாவது அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அதுக்கு போதிய அளவு ஏதோ அவங்க எதிர்பார்த்து இல்லைன்னு சொல்லி நமக்கு வளமையாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவர் மறுபடியும் வந்துட்டு அவர் டெய்லி போஸ்ட் போட்டு தான் இருக்காரு. ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3-4 போஸ்ட்னு சொல்லி போடுவார். திருப்பி வந்துட்டு அவர் AdSenseக்கு சரி அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி 25ஆம் தேதி, ஸோ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டினா உங்களுக்கு விளங்கும், 25ஆம் தேதி வந்துட்டு அவருக்கு AdSenseலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இப்போ உங்களோட சைட் வந்துட்டு ரெடி டு ஷோ AdSense சரி. ஸோ அவர் எனக்கு உடனடியாக காண்டாக்ட் பண்ணார். ப்ரோ இங்கே பாருங்கள், எனக்கு AdSenseலேருந்து அப்ரூவ் கிடைச்சின்னு சொல்லி என்னை செக் பண்ணி வச்சுனார். ஏன்டா வந்துட்டு இவருக்கு எந்தவித நாலேஜும் இல்லை, இதுக்கு முதல் வெப்சைட் கிரியேட் பண்ணதோ போஸ்ட் போட்டதோ எந்தவித நாலேஜும் இல்லை. நான் ஃப்ரெண்ட் மாதிரி அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணினேன், இப்படி தான் செய்கிறேன், இப்படி தான் செய்யுங்கன்னு சொல்லி. அவரும் வந்து அதுக்கு பிறகு யூடியூப் சேனல் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அவரும் வந்துட்டு சில விஷயங்களை கற்றுக்கொண்டாரு. ஸோ அந்த வகையில் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அவர் AdSenseக்கு அப்ளை பண்ணி 7 டேஸுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி போட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு 20ஆம் தேதி ரிஜெக்ட்னு சொல்லி வந்துச்சு சரியா. ஸோ திருப்பியும் அவர் வந்துட்டு 20ஆம் தேதி பிறகு திருப்பியும் அப்ளை பண்ணியிருந்தார். ரீஅப்ளை பண்ணக்குள்ளே 25ஆம் தேதி வந்துட்டு AdSense மூலமாக அவருக்கு வந்துட்டு பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி விட்டாங்க சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட வந்துட்டு 5 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு அவருக்கு அப்ரூவ் கிடைச்சிது. ஸோ அதுக்கான ரீசனாக நான் ஒரு 2-3 விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணணும். ஸோ நான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்காண்டி, நான் அந்த வெப்சைட்டுக்கு ஓனர் போல், நான் ஒரு ஓனர் போல் இருந்ததுக்காண்டி நான் அந்த இதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன வந்துட்டு இதில் இருந்து எடுபட்டுறீங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்துட்டு AdSense கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அந்த வெப்சைட்டோட டிசைன் சரியா. ஸோ அந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்ப்பாங்க. ஸோ நான் கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த வெப்சைட் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு எலமெண்டரை யூஸ் பண்ணி ஒரு ஹோம் பேஜ் வந்து பேசிக்காக சிம்பிள் ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அடுத்து வந்துட்டு அதில் மெனு பார்லாம் வந்துட்டு என்னென்ன அவர் கேட்டகிரி, அதாவது கேட்டகிரி மீன்ஸ் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட் அவர் செய்கிறாரோ அதெல்லாம் வந்துட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி தந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அழகான முறையில் ஒரு வியூவர்ஸ் வந்தால் எப்படி ஈஸியாக அதை வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்களோ அந்த வெப்சைட்டில் அதுக்கேற்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன் சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் பேசிக் கலர்ஸ் தான் கொடுத்தேன் நான் சரியா. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி தான் இருக்கும், அது பேசிக்காக இருக்கும். அடுத்து வந்துட்டு முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் AdSense அப்ரூவ் வாங்குறேன்னா 4 பேஜஸ் வேணும். ஒன்று வந்துட்டு அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி சரியா. ஸோ இப்படியான முக்கியமான பேஜஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த பேஜஸ் நாம ஆட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக நாம ஆட் பண்ணிடலாம். ஸோ இனி வரும் காலத்தில் நானும் வந்துட்டு இந்த ப்ளாகிங் சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நம்ம செய்யலாங்கிறது நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு AdSense அப்ரூவ் வாங்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கக்கூடிய விஷயமா பார்த்தீங்களா இருந்தால் கண்டினியூட்டி சரியா. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது போல் அவர் வந்துட்டு 114 போஸ்ட் இன்னை வரைக்கும் போட்டிருக்காரு. அந்த 114 போஸ்ட்டும் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு 3 to 5 போஸ்ட் மட்டும் அவர் போட்டுருக்காரு சரியா. ஸோ இது வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம் இவருக்கு அந்த AdSense கிடைக்கிறதுக்கு. ஸோ கண்டினியூட்டியாக டெய்லியும் வந்துட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுருக்காரு. ஸோ அடுத்தது நான் உங்கள்கிட்ட முக்கியமாக ஷேர் பண்ண வேண்டியது என்னென்னா டிராஃபிக் சரியா. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது போல் இவருக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்துட்டு அந்த குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுற இபுக் ஷேர் பண்ணக்கூடிய அந்த லிங்க்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான லிங்க்ஸ் தானே. ஸோ அதனால் வந்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவரோட வெப்சைட்டுக்கு அவர் ஈஸியாக டிராஃபிக்ஸாக கொண்டு வந்துட்டாரு. ஸோ என்ன டிராஃபிக்காக இருந்தாலும் அவரோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு ஊரில் இருந்து 150 விசிட்டர் வாரமாக்கி அவர் வெப்சைட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்கலாம் அவருக்கு இந்த AdSense கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு நிறைய குரூப்ஸ், நிறைய சோசியல் மீடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லிங்க்ஸை. ஸோ ஷேர் பண்ணக்குள்ள அப்படியான டிராஃபிக் வருமா இருந்தால் அதுவும் உங்களை வெப்சைட்டுக்கு AdSense அப்ரூவ் வாங்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா போஸ்ட் சரியா. ஸோ நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இன்னை வரைக்கும் அவர் வந்துட்டு 114 போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த 114 போஸ்ட்டும் வந்துட்டு அவர் ஓனாக எழுதாட்டியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு சரியா. ஸோ அதே போல் நீங்களும் கண்டினியூட்டியாக போஸ்ட்டை போட்டுக்குவாங்க. அதில் வந்துட்டு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் போஸ்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஃபாலோ பண்ணின ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டில் இப்படியான ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்களும் AdSenseஐ கூடிய சீக்கிரம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் எப்படி AdSenseல கூடிய சீக்கிரம் அப்ரூவ் வாங்கலாங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ண டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் நம்மளை மணிடெக்லங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டா நான் போடக்கூடிய இப்படியான வீடியோக்களை நீங்கள் டெய்லியும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.